சரிங்க. இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. ஆத்தாடி இங்கிலீஷு எப்படி எழுதுறது? தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு பயமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கே கிராமரை நினச்சி பயமாக இருக்குது. ஸோ நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, போயம், பேராகிராஃப்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான சம்மரி ரேட்டிங் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது பூரா ஃபஸ்ட்டே நம்ம படித்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு டேயில். செகண்ட் டேயில் காலையில் கிராமர் எடுக்கணும். கிராமரில் புக் பேக் கிராமர்ஸ் இருக்கும். அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சமச்சீர் கல்வி, பாடசாலை அந்த மாதிரி நெட்டில் நமக்கு ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் பேக் கிராமர்ஸை தரோவாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம குவார்ட்டர்லி, ஹாஃபலி அந்த கொஷின் பேப்பர்ஸில் வந்த கிராமர்ஸை ரிப்பீட் பண்ணி படிங்க. இதெல்லாம் படித்தோம்னாலே கண்டிப்பாக நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. புதுசாக எங்கேயோ இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. புக்குக்குள்ளே புக் பேக்கு அல்லது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எக்ஸாமில் வரும். ஸோ நீங்கள் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர், போயம் கொஷின் ஆன்சர், பேராகிராஃபு, அப்புறம் இந்த சம்மர் ரைட்டிங், நோட் மேக்கிங் அந்த மாதிரி கவனமாக இருந்தீங்கனாலே மீதி ஒன் வேர்ட்ஸில் நிறைய ஈஸியான ஒன் வேர்ட்லாம் இருக்குது. சிங்குலர், ப்ளூரலு, ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்ம படித்தோம்னா ஈஸியாக மார்க் வந்துடும். ஸோ புக் பேக்கை கவனமாக படிங்க. ஸ்டடி பிளான் பண்ணி படிங்க.